கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தந்த அந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், அதாவது மைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். போதும். இந்த வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்திலே இதை எழுதினது யோவான் அப்போஸ்தலன். இதை எழுதினது யாரு? யோவான் அப்போஸ்தலன். மொத்தம் வெளிப்படுத்தின எழுதின விசேஷத்திலே மொத்தம் 7 விதமான சபைகள் இருக்கிறது. அதுல 7வது சபைக்கு பேர் தான் லவோதிக்கியா சபை. இது லவோதிக்கியா சபையை குறித்து சொல்லப்பட்ட வசனம். இந்த லவோதிக்கியா சபை தான் 7வது சபை, அதாவது கடைசி காலத்துல இருக்கிற சபைகளுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட சபை எது? லவோதிக்கியா சபை. இந்த 7 சபைகளில் முதலாவது கர்த்தர் சபையின் நடுவே உலாவினார். இப்போ இந்த கடைசி சபைகளுக்கு வரும்போது இயேசு எங்க இருக்கிறார் என்று சொன்னால் சபையின் வாசல் படியில நின்று தட்டுகிறார். எங்க இருக்கார்? சபையின் வாசல் படியிலே நின்று தட்டுகிறார். இயேசு அப்படி தட்டும் போது இந்த சபை அப்ப என்ன செஞ்சிருக்கு? இந்த சபை என்ன செஞ்சிருக்கு? வாசலை அடைத்திருக்கிறது. யாருக்காக? இயேசுவுக்கு வாசலை அடைத்திருக்கிறது. நல்ல கவனிங்க. ஒரு சபையை கர்த்தர் ஏற்படுத்தின நோக்கம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காகவும் கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருப்பதற்காகவும் அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காய் சம்பாதிப்பதற்காகவும் தான் ஒரு சபையை ஏற்படுத்தினார். ஒரு சபையை ஏற்படுத்தின நோக்கம் கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருப்பதற்காகவும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காகவும் அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் தான் ஒரு சபையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனா இந்த லவோதிக்கியா சபையோ கிறிஸ்துவை வெளிப்படுத்தல, கிறிஸ்துவுக்கு நிழலாகவும் இல்லை, கிறிஸ்துவுக்காக அநேக ஆத்துமாக்களையும் கொண்டு போகல. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் எங்க இருக்கார்? இந்த சபைக்கு வெளியே இருக்கார். ஏன் வெளியே நின்று தட்டுதார்? ஏன் இந்த சபைக்குள்ள இல்ல? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நல்ல கவனிங்க. இந்த லவோதிக்கியா சபை குளிராகவும் அல்ல அனலாகவும் இல்லை. போதும். ஒரு சபை குளிராயாவது அல்லது அனலாயாவது என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க நல்ல கவனிங்க. பச்சை தண்ணியே நாம என்ன செய்வோம்? கூலா இருந்தா குடிச்சிடுவோம். வெந்நியும் சூடா இருந்தா கொண்ட குடிச்சிடுவோம். ஆனா வெதுவெதுப்பா இருந்தா குடிக்க முடியுமா? நீங்க எல்லாரும் குடிச்சிருக்கீங்களா? அதாவது தண்ணி சூடா இருந்தாலும் குடிச்சிடலாம், கூலாக இருந்தாலும் குடிச்சிடலாம். ஆனா வெதுவெதுப்பா இருந்தா என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது. இயேசு என்ன சொன்னார்? அந்த 15ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அடுத்த வசனம். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி. சபை எப்படி இருக்கு? வெதுவெதுப்பா இருக்கு. அதாவது குளிரும் இல்ல அனலும் அல்ல, வெதுவெதுப்பா இருக்கு. எப்படி இருக்கு? அப்படி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் என்ன செய்வேன்? உன்னை என் வாயின் என்று. அப்ப வெதுவெதுப்பான தண்ணி எதை உண்டாக்கும்? வாந்தியை உண்டு பண்ணும். அது அருவருப்பானது. வெறுவெறுப்பான தண்ணி எதற்கு உரியது? அருவருப்பானது. சபை எப்படி இருக்கு?
அருவருப்பா இருக்கு. அதனால்தான் கர்த்தர் எங்க நிக்கார்? சபைக்கு வெளியே நின்று தட்டுதார். ஏன் இந்த சபை குளிரும் இல்லாமல் அனல் இல்லாம வெது வெதுப்பா இருக்கு? நீங்க 17ஆம் வசனத்தை வாசித்தா அதுக்கு உண்டான பதில். 17ஆம் வசனத்தை வாசிங்க. வேண்டாம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியல. நல்ல கவனிங்க. இந்த சபை எப்படி இருக்கு? தரித்திரரா இருக்கு, நிர்பாக்கியம் உள்ளதா இருக்கு, பரிதபிக்கப்படக்கூடியதா இருக்கு, குருடரா இருக்கு, நிர்வாணியா இருக்கு. ஆனா இந்த சபை இதை அறியல. இந்த சபைக்கு அப்ப என்ன இல்லை? தன்னை தானே நிதானிக்க கூடிய அறிவு இல்லை. ஆனா சபை இப்படி இருக்கு, வெதுவெதுப்பா இருக்கு. இதான் வெதுவெதுப்பா இருப்பதற்கான காரணம். சபை எப்படி இருக்கு? நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடரும் நிர்வாணியுமா இருக்கு. இது இந்த சபை அறியல. காரணம், தன்னைத்தானே நிதானிக்க கூடிய அறிவு இந்த சபைக்கு இல்லை. நீங்க ஏசாயா 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்களுடைய கண்களும் உணராதபடிக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் இயேசு கதவை தட்டுதார். ஏன் அடைக்கப்பட்டிருக்கு? எப்படி அடைக்கப்பட்டிருக்கு? அறியாமலும் உணராமலும் இருந்து காணாமலும் இருக்கும்படிக்கு இருதயம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்களுடைய கண்களும் உணராதபடிக்கு. ஆனா இது என்னது? இது என்னது? லவோதோக்கியா சபை, கடைசி கால சபைக்கு அடையாளம். கடைசி காலத்துல சபை எப்படி இருக்கு? தான் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை அறியல, அத உணரல. கண்கள் மூடி இருக்கு, இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கு. இயேசு தட்டுதார். இயேசு தட்டுதார். எதற்கு? இது எப்படி இருக்கு? நிர்வாணியா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட சபை இப்ப எப்படி ஆயிட்டு? நிர்வாணியா ஆயிட்டு. இப்ப திரும்ப இதுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கணும். அதற்காக இயேசு கதவை தட்டுதார். அப்ப இந்த சபைக்கும் கர்த்தருக்கும் வழி என்ன செய்யப்படல? ஆயத்தப்படுத்தப்படல. இந்த சபைக்கும் கர்த்தருக்கும் பாதை என்ன செய்யப்படல? செவ்வாய்ப்படுத்தப்படல. ஏன்னா மனம் திரும்பல. ஆனா சபை, ஆனா என்னது? சபை, ஆனா வழி ஆயத்தப்படுத்தப்படல. இது கடைசி கால சபைக்கு அடையாளம். இயேசுவினுடைய வருகைக்கும் இந்த சபைக்கும் இடையே வழி ஆயத்தப்படுத்தப்படல. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் இந்த சபைக்கும் இடையே பாதை செவ்வாய்ப்படுத்தப்படல. காரணம், இந்த சபை எப்படி இருக்கு? வெது வெதுப்பா இருக்கு, உணர்வா இல்லை. சபை எப்படி இருக்கணும்? அனுதினமும், சபைக்கு வரும்போது அல்ல, அனுதினமும் உணரக்கூடிய சபையா இருக்கணும். சபை எப்படி இருக்கணும்? ஆனா இந்த சபை எப்படி இருந்தது? சபை எப்போதுமே வெளிச்சமா இருக்கணும். உணர்வில்லாத இருதயம் உள்ள சபை இருளாதான் இருக்கும். அங்க வெளிச்சத்துக்கு இடம் இல்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப இங்க வெளிச்சம் வெளியே இருக்கு, ஒளி வெளியே இருக்கு, உள்ள என்ன இருக்கு? இருள் இருக்கு. இப்ப கடைசி கால சபைகள் இப்படிதான் இருக்கு.
கடைசி கால சபைகள் எப்படி இருக்கு? இந்த சபை எப்படி இருந்தது? நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்? அந்த 17ஆம் வசனத்துல பின்பாகத்தை வாசிங்க. நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுது பாருங்க. நான் ஐஸ்வர்யவானா இருக்கேன், நான் திரவிய சம்பந்தனா இருக்கேன், எனக்கு ஒரு குறையுமே இல்லை என்று சபை இருக்கு. சபை எப்படி இருக்கு? யோசுவா, சபை எப்படி இருக்கு? ஐஸ்வர்யமல்லதான் இருக்கு, திரவிய சம்பந்தனா இருக்கு, ஒரு குறையுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப கர்த்தர் யாரு? இப்ப இதே இது நான் சொன்னோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க அப்படியெல்லாம் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன், என் பிள்ளைகள் நல்லா தானே இருக்கு. என்னைக்கு நாம உணர்ந்தோம்? நல்ல கவனிங்க, யாருங்க பரிசுத்தவான் கிடையாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொல்லியிருக்கு. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொல்லியிருக்கு. தாவீதுட்ட வந்து சொல்லும் போது தாவீது உணரலன்னா அவன் எங்க போக முடியாது? கடைசி வரைக்கும் இந்த உணர்வு நஷ்டப்படக்கூடாது. அப்பந்தான் பரலோகம். சபையில எது நஷ்டப்படக்கூடாது? உணர்வு. நீங்க நல்லா தான் இருக்கீங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்கோம், எல்லாருமே எப்படி தான் இருக்கோம்? ஹெல்த்தா தான் இருக்கோம். நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கு? பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் சொல்லுதோம்? ஏன் இவர் சொன்னார்? கர்த்தர் சொன்னார். அப்ப ஏன் கர்த்தர் இதை சொல்றார்? ஐயா, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சபை சொல்லுது. ஆனா கர்த்தர் வந்து சொல்றா, இல்லப்பா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்க, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்க, நீ குருடனா இருக்க, நீ நிர்வாணியா இருக்க, இறக்கப்பட்டதுக்கு இதான் வாய்ப்பு. கடைசி கால சபைக்கு இது கிருபையா கர்த்தர் சொல்லுதார். ஆனா இந்த கிருபையை ஏற்றுக்கொள்ளல, கிருபையை அங்கீகரிக்கல. தாவீது எப்போதும் எதை நாடி இருந்தார்? தேவனுடைய கிருபையையே நம்பி இருந்தார். அதனால அவனை உணர்த்தினார். இப்ப நம்மளையும் உணர்த்தல கர்த்தர். கிருபை இல்லை. கிருபை இருந்தா யார் மூலமாவது நம்மளை உணர்த்திடுவார். நமக்கு கிருபை இருந்தா. ஏன்னா அவனை எங்க ஆயத்தப்படுத்தணும்? பரலோகத்துக்கு. கிருபை இல்லைன்னா விட்டுருவார், உணர்த்த மாட்டார். நீ ஏன் உணருன்றார். சபை என்னைக்கு உணருதோ அன்னைக்கு தான் வழியும் ஆயத்தமாகும். பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கு, ஆனா நாம பரலோகராஜ்யத்துக்கு சமீபமா இல்லை. எப்பவே பரலோகராஜ்யம் சமீபமாயிட்டு. எப்போ சமீபமா இருந்தது? யோவான் ஸ்நாபகன் வந்த காலத்திலே பரலோகராஜ்யம் என்ன ஆயிட்டு? சமீபமாயிட்டு. ஆனா இன்னும் கர்த்தர் ஏன் வரல? எல்லாரும் மனம் திரும்பணும். யாரு? வெளியில உள்ளவங்க அல்ல, உள்ளவங்களே எல்லாரும் என்ன செய்யணும்? ஏன்னா சபை இப்போ இப்படிதான் இருக்கு. இது லவோதிக்கேயா சபை கடைசி கால சபைக்கு அடையாளம். எபேசு சபை அப்போஸ்தல காலத்துல இருந்த சபைக்கு அடையாளம். இப்ப கடைசி சபையினுடைய நிலைமைக்கு நாம வந்து இருக்கிறோம். இப்ப சபை எப்படி இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொன்னா ஏற்றுக்கொள்தாமா? சபை ஏற்றுக்கொள்ளுதா? ஏற்றுக்கொள்ளாது. அப்ப எப்படி பரலோகம் போகும்? அப்ப எதுக்கு பாஸ்டர்? ஐயா, பாஸ்டரா இருந்தா கனி கொடுக்காத மரத்தை கொத்ததான் செய்யணும். கண்டிப்பா கொத்ததான் செய்வோம். கொத்துனா தானே கனி கொடுக்கணும். இயேசு வரும்போது கனி இருக்கணுமே. இல்ல எங்களை கொத்தாதீங்க, எங்களை எரு போடாதீங்க, நாங்க கனி கொடுத்தோம். எப்படி கொடுப்பீங்க? இத்தனைக்கு அத்திமரம் சீசன் இல்லை. ஆனா இயேசு அந்த காலத்திலும் கனியை எதிர்பார்த்தார். எப்பொழுதும் நாம உணரக்கூடியவங்களா இருக்கணும் என்று இயேசு எதிர்பார்க்கார். ஆனா அந்த உணர்வு இப்ப சபைக்கு இல்லையே. ஏன் அந்த உணர்வு இப்ப சபைக்கு இல்லையே? ஏன்? ஏன்னா சபை கிறிஸ்துவுக்காக வாழல, சபை உலகத்துக்காக இருக்கு. இந்த சபை கிறிஸ்துவை வெளிப்படுத்தல, உலகத்தை வெளிப்படுத்துது. குருடர், நிர்வாணி, நிர்பாக்கியம் உள்ளவன் இயேசு வந்து தட்டுதார். எப்படியாவது திறப்பா, நான் உன்னை அங்க ஆயத்தப்படுத்தணும், நான் உன்னை அங்க செவ்வாய்ப்படுத்தணும். வந்து தட்டுதார், இருதயத்தை தட்டுதார்.
ஆனா இருதயமோ அறியாமலும் உணராமலும் கண்களை மூடி இருதயத்தை அடைத்திருக்கிறது. இருதயத்தை வந்து தட்டுதார். இந்த சபையால இயேசுவோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ண முடியல. நாம் யாரோடு போஜனம் பண்ணணும்? முதலமைச்சரோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணினாலும் அது அல்ல மேன்மை. மோடியே வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்து போஜனம் பண்ணு கூப்பிட்டாலும் அது அல்ல மேன்மை. இயேசுவோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணணும், அதுதான் மேன்மை. அதுக்கு லாசருவை போல மரித்து எழுப்பப்பட்டிருக்கணும். லாசருவை நிமித்தம் லாசரு யாரோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணார்? இயேசுவோடு உட்கார்ந்திருந்தார். மரியாள் நிமித்தம் மாத்திரமல்ல, லாசரு நிமித்தமும் அநேக ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஏன்னா லாசரு உட்கார்ந்தது இடம் எங்க? இனி மரித்த இடத்துல இல்லை. யாரோடு இருக்கார்? இயேசுவோடு. இயேசுவோடு சேர்ந்திருப்பது எத்தனை நல்லது. 1000 நாளை பார்க்கிறோம், அந்த ஒரு நாள் நல்லது. நீங்க பேதுரு பாருங்க, இந்த உலகத்துல 3 வருஷமா பேதுரு இந்த பூமியில நடந்தார் இயேசுவை பின்பற்றி. ஆனா அந்த பூமியில நடந்த அனுபவத்துக்கும் ஒரே ஒரு நாள் மறுரூப மலைக்கு கூட்டு போன அந்த அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க என்ன பார்த்தார்? மகிமையை கண்டார். யாரை பார்த்தார்? மகிமையுள்ள கிறிஸ்துவ கண்டார். வரப்போகிற கிறிஸ்துவ கண்டார். 1000 நாள் வேண்டாம், இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு நாள் போதும். அதான் நமக்கு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை போல யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பா ஒருவரும் இல்லை. ஆனாதான் சாலமோன் சொல்லுவார், 1000 ஸ்திரீகள் இருந்தார்கள், ஆனா 1000 ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். சபை வழியை ஆயத்தப்படுத்தணுமானால், சபை பாதையை செவ்வாய்ப்படுத்தணுமானால் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்க? இது ஆதாமுடைய சுபாவம். இது ஆதாமுடைய சுபாவம். முந்தின ஆதாம் ஜீவாத்மா வானான். நீங்க ஜீவாத்மாவா இருக்கணுமானால் உணராதீங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கணுமானால் உணருங்க. சபை எப்படி இருக்கணும்? உயிர்ப்பிக்கப்படணும். இல்லைன்னா உணர்ந்த எலும்பாவே இருக்கணும்னா உணராதீங்க. இல்லைன்னா உயிர்ப்பிக்கப்படணுமானால் உணருங்க. உணர்வு நஷ்டப்படக்கூடாது. எது நஷ்டப்பட்டாலும் எது நஷ்டப்படக்கூடாது? கடைசி வரை அந்த உணர்வு இருக்கணும். எப்போ நமக்கு உணர்வு நஷ்டப்பட்டுட்டோ, நல்ல கவனிங்க, அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்தை விட்டு தூரம் போயிட்டோம். கண்டிப்பா தூரமா தான் இருக்கும். இன்னும் பரலோக ராஜ்யத்துக்கு கிட்ட போகல. பரலோக ராஜ்யம் சமமா இருக்கு, நாம எங்க போல? பரலோக ராஜ்யத்துக்கு கிட்ட போகல. ஏன்னா எது நஷ்டப்பட்டுட்டு சரி இன்னைக்கு வந்தா நான் பரலோகம் போகுன்னு சொல்றாங்க, மாத்திரம் கை தூக்குங்க. இல்லையே, நம்ம யாருமே இல்லையே. ஏன் ஏன் ஆனா இந்த சபை எப்படி இருக்கு? அறியாமல். எதை அறியல? எதை அறியல? தன்னைத்தானே அறியல. நிர்பாக்கியம் உள்ளதா இருக்கு, பரிதபிக்கப்பட்டதா இருக்கு, தருத்திரரா இருக்கு. இதெல்லாம் உலக பிரகாரமா உள்ளதில்லை, ஆவிக்குரிய ரீதியா. தருத்திரம் எல்லாம் ஆவிக்குரிய தருத்திரர். தரித்திரரா இருக்கு, குருடரா இருக்கு, நிர்வாணியா இருக்கு. ஆனா யோவான் அப்போஸ்தலன் மூலம் அந்த சபைக்கு சொல்றார், அப்ப நீ ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையுமே இல்லை என்று சொல்லுகிறையே, ஆனா உன்கிட்ட என்ன இல்லை? பொண்ணு இல்லையே, உன்கிட்ட என்ன இல்லை? வெண்வஸ்திரம் இல்லையே, உன்கிட்ட என்ன இல்லை? கலிக்கம் இல்லையே. வழியை ஆயத்தப்படுத்தணும், இந்த 3 வேணும். இந்த சபைக்கு இன்னும் என்ன திறக்கப்படலை? கண்கள் திறக்கப்படலை.
ஏன் இந்த சபையால தன்னுடைய நிலைமையை அறிய முடியல? வாசிங்க ஏசாயா 29:13 வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29 வசனம். இந்த ஜனங்கள் வாய் எங்க இருக்கு? வாய் எங்க இருக்கு? வாய் எங்க இருக்கு? கர்த்தர் இடத்துல இருக்கு. வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ அப்ப நான் உங்களுக்கு உதாரணமா என்ன சொல்லுறேன், நீங்க தப்பா நினைக்காது. இப்ப என்ன, நீங்க எல்லாரும் பாஸ்டர் மீங், பொதுவா யாரையும் நான் குறை சொல்ல, பாஸ்டர் மீங். ஆனா இருதயத்துல என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியுமா? இருதயத்துல என்ன ஏசுறது எனக்கு தெரியுமா? அதே போலதான் இந்த சபை இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டு இந்த சபை உடல்கள்னால அவரை கனம் பண்ணது. இயேசுவே ரட்சகர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஆனா இருதயம் இல்லையே. ஆனா இருதயம் இயேசுன்னு சொல்லலையே, இருதயம் இயேசுன்னு வரலையே, இருதயத்திலிருந்து இயேசுவே நல்லவர்னு வரலையே. வாய் மாத்திரம் தானே இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க சொல்லுது, இருதயத்திலிருந்து வரலையே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தா இருதயத்திலிருந்து என்ன செய்யும்? வரும். இருதயத்திலிருந்து வரும். இருதயமும் இயேசுவுக்கும் ஐக்கியம் இருக்கணும். நாம எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கோம் என்பதை கர்த்தர் பார்க்க மாட்டார். நம்ம ஜபத்துல இத்தனை மணி நேரம் என் பிள்ளை என்ன செஞ்சிருக்கு? உட்கார்ந்து இருக்கு, பரவாயில்லையா, இவ்வளவு நேரம் என்ன செய்தான்? ஜபம் வந்தானே, அதை பார்க்க மாட்டார். அவன் இருதயம் எத்தனை மணி நேரம் என்னோடு கூட இருக்கு, அதை தான் பார்ப்பார். அதை தான் பார்ப்பார். நான் 10 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்தாலும் என் இருதயம் அந்த 10 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் இயேசுவோடு இருக்கு, அதை தான் பார்ப்பார். அதுதான் கணக்கு. உட்கார்ந்து இருக்கிறது கணக்கு இல்லை, இருதயம் இயேசுவோடு கூட இருக்கா என்பதுதான் கணக்கு வைப்பார். நான் அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், சரி நல்லது, ஜெபம் ரொம்ப நல்லது. ஆனால் இருதயம் எத்தனை மணி நேரம் இயேசுவோடு இருந்தது? ஜெபம் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்ல, கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஆனா இருதயம் இயேசுவோடு இருந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசேயனும் ஆயக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? பரிசேயன் சமீபமா தான் இருந்தான், ஆனா அவன் ஜபத்தை கேட்கலையே, அவனை நீதிமான்னு சொல்லலையே. ஆனா ஆயக்காரன் தூரத்துல இருந்தான். பரிசேயன் 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசி, ஆயக்காரன் நேத்து ரட்சிக்கப்பட்டவன், நேத்து கர்த்தரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டவன். ஆனா அவன் இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னான், அவன் அல்ல இவனே. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். எது நீங்க செஞ்சால் இயேசுவேன்னு இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை போதும், இருதயத்தில் இருந்து வரணும். அவர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து சொல்லணும். அதுதான் இயேசு. அது இருதயத்திலிருந்து வரணும். சாது இயேசுதாஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பார், அவர் வாயில மாத்திரம் ஸ்தோத்திரம் வரல, இருதயத்திலிருந்து வருது. எதிலிருந்து வரணும்? இருதயத்தில் இருந்து ஸ்தோத்திரம் வரும். இயேசு நல்லவர் என்பதை என்ன செய்யணும்? ருசி பார்க்கணும். ஆனா இருதயமோ எப்படி இருக்கு? இருதயமோ எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. ஒரு சபையை அழைத்த நோக்கம் என்ன? அது கொரிந்து சபைக்கு பவுல் சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:9 வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்ப நம்மை அழைத்தது எதற்காக?
நம்மை அழைத்தது எதற்காக? இயேசு கிறிஸ்து உடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைச்சார். சபையை அழைத்தது எதற்கு? ஆனா இந்த சபை இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இல்லாததினால் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியல, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ முடியல, இயேசு கிறிஸ்துவுக்காக ஆத்மாக்களை சம்பாதிக்க முடியல. காரணம் என்ன? இயேசுவோடு கூட ஐக்கியம் இல்லை. யாரோடு? இயேசுவோடு கூட ஐக்கியம். அப்ப இயேசு வெளியே நிற்பதற்கு முதல் காரணம் என்ன? சபை உணரல. இரண்டாவது, சபை இயேசுவோடு கூட இல்ல. மூணாவது என்னன்னு பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கணுக்களாலும் 17 முதல் வாசிங்க. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற, நம்ம சரீரம் முழுவதையும் ஆதரித்து நமக்கு உதவி செய்து தேவனுக்காய் நம்மளை வளர்க்கிறது யாரு? தலை. நம்ம தலை இல்லை, கிறிஸ்து சபைக்கு தலை. அந்த தலையை இந்த சபை என்ன செய்யல? பற்றி கொள்ளலை. எங்களுக்கு யாரு வேண்டாம்? ஏன்னா நாங்க சரியாயிட்டோம். எப்படி ஆயிட்டோம்? நிர்பாக்கியம் உள்ள எப்படி ஆயிட்டோம்? ஐஸ்வர்யனா ஆயிட்டோம், திரவிய சம்பந்தனா ஆயிட்டோம். இனி எதுக்கு இந்த தலை? நாங்க வளர்ந்தாச்சு, இனி நாங்க வளர வேண்டிய ஐயா, உங்க பிள்ளை வளரணும்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? வளரணும், இப்படி கட்டையாவே இருக்கான்னு வைங்க, அவன் வளரணுமேன்னு என்ன கொடுப்பீங்க? ஏதாவது நல்ல சத்தானதா பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி என்ன செய்வீங்க? வாங்கி கொடுப்பீங்க. இதே போலதான் பாஸ்டர், நீங்க எப்படியாவது வளரணுமே தான் எதை கொடுக்கும்? இந்த போஜனத்தை கொடுக்கும். நசல் கொண்ட ஆடும் இருக்கு, கரவல் ஆடும் இருக்கு. அது யாருக்கு தெரியணும்? இங்க நின்று பிரசங்கம் பண்ற எனக்கு தெரியணும். எது நசல் கொண்டது, எது கீழ் பிசகாமல் இருக்கு, எது கரவல் ஆடு அப்படிங்கிறது இங்க நின்று பிரசங்கம் பண்ற எனக்கு தெரியணும். ஆனா எல்லாமே எப்படிதான் இருக்கு? சபை, கடைசி கால சபை, தலைய பற்றி கொள்ள மனதில்லை. அது வரைக்கும் யாரை நம்பி வந்தது? அது வரைக்கும் யாருக்காக ஆயத்தமாய் வந்தது? கிறிஸ்துவுக்காக. ஆனா கடைசி காலம்னு வரும்போது தலைய விட்டாச்சு, தலைய பற்றி கொள்ளல. தேவ வளர்ச்சியா இனி என்ன செய்யல? வளரல. ஏன்னா நாங்க என்ன செஞ்சாச்சு? சகைவுக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டு வரவங்களுக்கு தடையே யாரு? இந்த வளர்ந்துட்டேன்னு சொல்றாங்களா, அவன் தான் தடை. அதனால்தான் பவுல் சொல்லுவார், நான் முற்றும் தேறினவன் ஆனேன் என்று சொல்லுகிறதில்லை. ஏன்னா நானே யாருக்கு தடையாவேன்? பின்னாடி என்னை பின்பற்றி வரான். நான் சொல்லியிருக்கேனே கொரிந்து சபைக்கு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னையும் நீங்கள் பின்பற்றி வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேனே. அப்ப அவன் என்ன அல்லவா பின்பற்றி வருவான். அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? தேறினவன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா நான் தேறிட்டேன் என்று சொன்னா அவன் என் மூலம் யாரை பார்க்க முடியாது? கிறிஸ்துவை பார்க்க முடியாது. நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னா அவன் என் மூலம் யாரை பார்க்க முடியாது? கிறிஸ்துவை பார்க்க முடியாது. ஆதலால் நான் முற்றும் தேறினவன் ஆனேன் என்று சொல்லுகிறதில்லை. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை நான் இன்னும் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் ஓடிட்டு தான் இருக்கேன். ஓடுகிற என்ன பார்த்து அவனும் என்ன செய்யணும்? ஓடணும். நான் எப்படி ஓட்டத்தை முடிச்சனோ அவனும் என்ன பார்த்து ஓட்டத்தை முடிக்கணும். அதற்காக தான் நான் அழைக்கப்பட்டேன்.
இதுதான் சபை. இதுதான் சபை. முற்றும் தேறினவன் ஆனேன் என்று சொல்லுகிறதில்லை. கற்றுக்கொள்ளுகிறவன் இன்னும் கற்றுக்கொள்ளட்டும் தான் வசனம் சொல்லு. பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் வசனம் சொல்லு. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் தான் வசனம் சொல்லுது. யாருமே ஃபுல்ஃபில் இல்லையே, யாருமே ஃபுல்ஃபில் இல்லை. ஆனா இந்த சபை எங்களுக்கு தேவ வளர்ச்சி வேண்டாம் என்று சொல்லி யார பற்றி கொள்ளல, தலையே பற்றி கொள்ளல. ஆதலால் இந்த சபை எப்படி போயிட்டு 19ஆம் வசனத்தை வாசிங்க. மாயமான தாழ்மைக்கு போயிட்டு. என்ன தாழ்மை? தாழ்மையிலேயே 2 தாழ்மை இருக்கு. கிறிஸ்துவை போல தாழ்மை, இன்னொன்று மாயமான தாழ்மை. மாயமான தாழ்மைக்கு போயிட்டு. மாயமான தாழ்மையிலும் அப்ப யாருக்கு ஆராதனை இல்லை? மரணத்துக்கும் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை இல்லை. இப்ப இந்த சபையில யாருக்கு ஆராதனை வந்துட்டு? தேவதூதனுக்கு ஆராதனை செய்தாங்க. அப்ப யாரு? சாத்தான், விழுந்து போன தேவதூதன். தேவதூதர்களுக்கு ஐயா, தேவதூதனே, யோவான் அப்போஸ்தலன் தேவதூதனை பார்த்து பணிந்து கொள்ளும் போது நீ என்ன செய்யாத, பணிந்து கொள்ளாதனாரு. உயிரோடு இருக்கிறவரை பணிந்து கொள். இப்ப அநேக இதுல ஒரு வசனம் அவங்களுக்கு தெரியல. தேவதூதனையே யோவான் அப்போஸ்தலன் பணிந்து கொண்ட போது தேவதூதனை யாரை நீ பணிந்து கொள்ளுங்காரு? இயேசுவை, உயிரோடு இருக்கிறவரை. ஆனா இப்ப அநேகர் யாரை தொழுது கொள்தாங்கதா? ஆனா இயேசு இன்னும் என்ன செய்தார்? ஆனா இயேசு பேசுதார். அதான் ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி எது மூலம் வரும்? இது மூலம்தான் வரும். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அதுதான் நம்ம கையில இருக்கு. இப்ப நாம யாரை சுமக்கும்? தேவனை சுமக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம். அநேகருக்கு இந்த பைபிளை சுமந்து வெளியே போக என்ன இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? உண்மையை சொன்னா பைபிளை சுமந்து தைரியமா போகணும். ஏன்னா நாம சுமக்கிறது யாரு? தேவன். வானாதுகளும் வானாதி வானங்களும் கொள்ளாது அந்த தேவனை நம்ம சுமக்கும். அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஆனா இது மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சுமக்கணும். ஆனா அதை நம்ம சுமக்கணும். ஏன்னா இது தேவன். அந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. யாரு கேட்டாலும் நாம என்ன சொல்லணும்? நான் யாரை சுமக்கேன்? தேவனை சுமக்கேன். யாரை சுமக்கேன்? தேவன். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாது, இடம் காணாது. ஆனா அவரை நாம சுமக்கோம். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இந்த சபைக்கு என்ன விருப்பம் இல்லை? தலையை பற்றி கொள்ள விருப்பம் இல்லை. ஏன்னா நமக்கு என்ன இருக்கு? ஒரு சபை எப்போதுமே எதை பற்றி கொள்ளக்கூடாது? மூல அறிவை பற்றி கொள்ளக்கூடாது, கிறிஸ்துவை பற்றி பிடிக்கணும். ஒரு சபை எதை பற்றி பிடிக்கணும்? கிறிஸ்துவை. அப்பதான் அந்த சபை என்ன செய்ய முடியும்? வளர முடியும். ஒரு சபை வளரணுமானால் எல்லா வளர்ச்சிக்கும் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளணும். சபை முழுவதையும் ஆதரிக்கிறது யாரு? சபைக்கு உதவி செய்யறது யாரு? தலை. அந்த தலை இல்லைன்னா சபை இல்லை. தலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை. தலை இருக்க போய் தான் சபைக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அப்பப்போ இயேசு என்ன செய்தார்? அவருடைய ரத்தத்தை காட்டி நமக்காக பரிந்து பேசுகிறார். தலைக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் தான் இன்னும் நமக்காக பேசிட்டு இருக்கு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள். யாரோடனே கூட? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள். அப்ப இதுக்கு காரணம் யாரு? கிறிஸ்து.
கிறிஸ்து இல்லைன்னா நம்ம ஜீவன் எங்க போயிருக்காது? தேவனுக்குள்ள போயிருக்காது. அப்போ சபை, கடைசி கால சபை எப்படி இருக்கணும்? இயேசுவோடு ஐக்கியத்தில் இருக்கணும். தன்னை தானே சோதித்து அறியணும். தினமும் தன்னை தானே தினமும் உணரணும். அடுத்து தலையை பற்றி கொள்ளணும். எக்காந்து கொண்டு யாரை விடக்கூடாது? கிறிஸ்துவை விடக்கூடாது. நான் வளர்ந்துட்டேன், நான் எல்லாம் அறிஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். தலை தான். சரீரம் வேலைக்காரன் எஜமானை விட பெரியவன் அல்ல. அதான் சீசர்களுக்கு என்ன செஞ்சார்? இயேசு சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா எனக்கு எஜமான் யாரு? பிதா. எப்போதுமே நமக்கு எஜமான் யாரு? இயேசுதான். நான் சிறுகனும் அவர் பெரு. ஆனா இந்த சபையின் மூலம் கிறிஸ்து வெளிப்படலையே. காரணம், இந்த சபை சிறுகலை. இந்த சபை என்ன செய்யல? சுயம்தான் வெளிப்படுது, கிறிஸ்து வெளிப்படலை. சபையின் மூலம் யார் வெளிப்படணும்? கிறிஸ்து வெளிப்படணும். கிறிஸ்து வெளிப்படலை. ஆனா என்ன இருக்கு? சபை இருக்கு. இந்த கடைசி காலத்துல எத்தனை சபை இருந்தாலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபை இருக்கணும். அந்த சபை தான் வழியை ஆயத்தப்படுத்தும், பாதையை செவைப்படுத்தும். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதி கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. ஆதலால் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் இந்த பூமியிலே உம்மை மகிமைப்படுத்துவேன் அப்பா. கர்த்தாவே, அந்த லவோதிக்கேய சபையை போல எங்களுடைய சபைகளும் அப்படி இருக்கக்கூடாதப்பா. கர்த்தாவே, நாங்கள் மட்டும் தேறினவன் அல்ல கர்த்தாவே. பரிசுத்தமாக வேண்டிய நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகணுமே. நீதி செய்ய வேண்டிய நாங்கள் இன்னும் நீதி செய்யணுமே. கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் உம்மோடு கூட ஐக்கியப்படணுமே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.